மாபெரும் மக்கள் தலைவர் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளில் அவரது சாதனைகளை போற்றி மகிழ்வோம். 1. சத்துணவு திட்டம் 1/7/82 முதல் அமுல்படுத்தப்பட்டது. 2. பெரியார் சீர்திருத்த எழுத்துக்களை அமுலாக்கம். 3. கிராம நிர்வாக அலுவலர்கள் பதவிகள் உருவாக்கம். 4. கிராம தன்னிறைவு திட்டம் தொடக்கம். 5. பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு தலைவர்கள் பெயர்கள் சூட்டப்பட்டன. 6. புதிய போக்குவரத்து கழகங்கள் உருவாக்கப்பட்டு 4316 புதிய பேருந்து வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டன. 7. குடிசைகளுக்கு இலவச மின்வசதி அளிக்கப்பட்டது. 8. காவல்துறைகள் பிரிக்கப்பட்டு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. 9. பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் அமுல்படுத்தப்பட்டது. 10. பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டன. 11. கரூர் அருகே புகழூரில் நாட்டிலேயே முதன்முதலாக கரும்புச் சக்கையிலிருந்து காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. 12. சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அளித்தார். 13. அரிசியின் விலையை தன் ஆட்சி முழுவதும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். 14. அனைத்து பொருள்களின் விலைவாசியும் கட்டுப்பாட்டில் இருந்தன. 15. பண்டிகை காலங்களில் கூடுதல் அரிசி நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டன. 16. பாரதி, பாரதிதாசன், அண்ணா, பெரியார், காமராஜர் பெயர்களில் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. 17. நாட்டிலேயே முதன்முறையாக அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது. முக்கியமாக தன் பெயரில் எவ்வித திட்டத்தையும் ஆரம்பிக்கவில்லை. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்னரே மறைந்துவிட்டார். 19. தமிழ் மொழிக்கு தனியாக தஞ்சை மாநகரில் தனி பல்கலைக்கழகம் கண்டார். 20. மகளிருக்கென அன்னை தெரசா பெயரில் கொடைக்கானலில் தனி பல்கலைக்கழகம் கண்டார். 21. முதன்முதலாக வரியில்லாத பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 22. விவசாய விளைநிலங்கள் பரப்பளவு 17 லட்சம் ஹெக்டேரிலிருந்து 70 லட்சம் ஹெக்டேராக 10 ஆண்டுகளில் உயர்ந்தது. 23. கரும்பு விளைச்சலில் இந்தியாவில் 10 ஆண்டுகள் முதலிடம். 24. நெல் உற்பத்தியில் 2ஆம் இடம். 25. மின் உற்பத்தியில் 3ஆம் இடம். 26. ஆலயங்கள் தோறும் விளக்கேற்றி வைக்கும் திட்டம் இந்தியாவில் முதன்முதலாக இங்கே தமிழகத்தில். 27. விளைச்சல் இல்லாத நேரங்களில் விவசாயிகளின் சொத்துக்கள், வீடுகள் ஆகியவற்றை கடனுக்கு பதில் பறிமுதல் செய்யக்கூடாது என்ற சட்டம் முதலில் இந்தியாவில் இங்கே தமிழகத்தில். 28. குடிசை வீடுகளுக்கு குண்டு பல்பு, இப்ப இருந்தா LED போட்டு இலவச மின்சாரம். 29. முதன்முதலாக விவசாய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம். 30. அரசு சார் ஓட்டுநர்களுக்கு உணவுப்படி. முதன்முதலில் குடும்ப ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டது தலைவராட்சியில். காவலர் உடை சீர்திருத்தம் மற்றும் மகளிர் காவல்துறை கொண்டு வந்தார். அறநிலைத்துறை மூலம் சிறப்பு திருமணம், வசதியில்லா ஜோடிகளுக்கு சீர்வேட்டி, புடவை, தாலி மற்ற சீர்பொருட்கள் வழங்கப்பட்டு திருமணம் நடந்தது. 31. பொறியியல் கல்வியில் பெரும் புரட்சியாக தமிழ்நாட்டில் சுயநிதி கல்லூரிகள் திறக்க அனுமதி வழங்கி அதன் மூலம் எண்ணற்ற மாணவர்கள் பொறியியல் பட்டப்படிப்பினை மேற்கொள்ளச் செய்தார். இதன் மூலம் ஆசிரியர்கள் பலரும் வேலைவாய்ப்பினை பெற்றனர். 32. ஏழை மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் நுழைவுத் தேர்வினை அறிமுகப்படுத்தினார். 33. திரையரங்குகளில் காம்பவுண்ட் டாக்ஸ் முறையை அமுல்படுத்தி திரையுலகினருக்கு உதவினார். 34. அரசு அலுவலகங்களில் கோப்புகளில் குறிப்புகளை தமிழில் எழுத பணித்தார். 35. அரசு நிர்வாகத்தில் அரசியல் குறுக்கீடுகள் இல்லாமல் பார்த்து கொண்டார். 36. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக மாநில கட்சியினைச் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சத்யவாணி முத்து, பாலா பழனூர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறச் செய்தார். 37. தமிழகத்தின் பல தொகுதிகளில் புதியவர்களையும் சாதாரணமானவர்களையும் அடிமட்ட தொண்டர்களையும் வேட்பாளர்களாக நிறுத்தி வெற்றி பெறச் செய்து MLA, MP ஆக்கி அழகு பார்த்தார். 38. தமிழ் ஈழத்தில் நடைபெற்ற இன படுகொலையை கண்டித்து தீர்வுகள் காண முயற்சிகள் எடுத்தார். 39. தமிழகத்திற்கு கூடுதல் அரிசி மத்திய தொகுப்பிலிருந்து வழங்க வேண்டி உண்ணாவிரதம் இருந்தார். 40. தெலுங்கு கங்கை திட்டம் கொண்டு வந்து சென்னை நகரின் தண்ணீர் பஞ்சம் போக்கினார். 41. நலிந்த பிரிவு மக்களுக்காக 30 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்கும் திட்டத்தை அமுல்படுத்தினார். 42. 10ஆம் வகுப்பு மற்றும் புதுமுக வகுப்பு PUC படித்தவர்களுக்காக மாதாந்திர நிராவணி அளிக்கும் திட்டத்தை அமுல்படுத்தினார்.
43 வணிகர்களுக்கு ஒருமுறை வரி விதிப்பு திட்டத்தை அமல்படுத்தினார். 44 கிராம கைவினை கலைஞர்களுக்கு இலவச தொழில் கருவிகள் வழங்கும் திட்டத்தை துவக்கினார். 45 விபத்து மற்றும் இடர் உதவி திட்டத்தையும் அமல்படுத்தினார். இப்போதைய 108 ஆம்புலன்ஸின் முன்னோடியே இதுதான். இந்த தகவல் பல மாதங்களுக்கு முன் ஜூனியர் விகடன் இதழில் வெளியிடப்பட்ட செய்தியாகும். 46 நெசவாளர், தீப்பெட்டி தொழிலாளர், பனை ஏறும் தொழிலாளர் இவர்களுக்கான விபத்து நிராவண திட்டத்தை அமுல்படுத்தி பின்னர் அதனை விரிவுபடுத்தினார். 47 மீனவர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் சிறப்பு வீட்டு வசதி திட்டம் ஏற்படுத்தினார். 48 கட்டிடத் தொழிலாளர், கிராம கைவினை கலைஞர், கைவண்டி இழுப்போர், சுமை ஏற்றி இறக்கும் தொழிலாளர் போன்றவர்களுக்கு ஆயுள் காப்புரிதமும் பணி ஓய்வு பலன்கள் கிட்டவும் திட்டம் துவக்கினார். 49 காவலர்களுக்கு தனி வீட்டுக் கழகம் அமைத்து அவர்களுக்கு மலிவு விலையில் பொருட்கள் வழங்கும் திட்டத்தையும் துவக்கினார். 50 உலக வங்கி உதவியுடன் விவசாயிகளுக்கு ஊக்கமளிக்கும் பயிற்சி வழங்கும் திட்டத்தை துவக்கினார். 51 ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10,000 வழங்க உத்தரவிட்டார். 52 விதவை மறுமண திட்டத்தின் கீழ் தம்பதியர்களுக்கு 5,300 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. 53 கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு தாழ்த்தப்பட்டோரை மற்ற இனத்தவர் மனம் புரிந்து கொண்டால் தலா 4,300 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. 54 10,000 ஏழை தாய்மார்களுக்கு தையல் இயந்திரங்கள் இலவசமாக வழங்க உத்தரவிடப்பட்டது. 55 மதுரை மாநகரில் 5வது உலக தமிழ் மாநாடு நடத்தி தமிழ் அறிஞர்களை கௌரவப்படுத்தினார். 56 நக்சலைட்டுகளை அறவே ஒழித்து தமிழகம் அமைதி பூங்காவாக திகழச் செய்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினார். 57 என்கவுண்டர்ஸ் இல்லாமல் தமிழகத்தில் ரவுடியிசம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினார். 58 புதிய தொழில் கொள்கையை ஏற்படுத்தி அந்நிய முதலீடுகளுக்கு அடிகோலினார். 59 தமிழ் அறிஞர்கள், திரைப்பட கலைஞர்கள் மற்றும் நாடக கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது தொடர்ந்து வழங்கிடச் செய்தார். 60 ஆஸ்தான அரசவை கவிஞர் பதவி நாமக்கல் கவிஞருக்கு பிறகு நீண்ட காலம் கொடுக்கப்படாமல் இருந்து வந்தது. கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் தகுதியான ஒருவருக்கு அப்பதவி வழங்கப்பட வேண்டும் என கருதி கவிஞர் கண்ணதாசனுக்கு அரசவை கவிஞர் பதவி வழங்கி ஒரு அமைச்சருக்குரிய சலுகைகளையும் அளித்து அழகு பார்த்தார். 61 சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஹோல்சேல் ஸ்டீல் மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் திருவொற்றியூரை அடுத்துள்ள சாத்தாங்காடு என்ற இடத்தில் நிறுவினார். 62 ஆசியாவிலேயே பெரிய அங்காடி கோயம்பேட்டில் நிறுவிட திட்டம் தீட்டி செயல்படுத்த முனைந்தார். 63 சென்னையில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை நவீன கருவிகளுடன் புதிய கட்டிடம் கட்ட ஏற்பாடு செய்தார். 64 தமிழகமெங்கும் கிராம மக்களின் வசதிக்காக அதிக எண்ணிக்கையில் சுகாதார மையங்கள் அமைத்தார். 65 சென்னை கோட்டூர்புரத்தில் வெள்ளம் சூழ்ந்தபோது முழங்கால் அளவு நீரில் அதிகாரிகளுடன் பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை சரி செய்ய உத்தரவிட்டார். பொதுமக்களை நேரடியாக சந்தித்த முதல்வர் என இப்போதும் போற்றப்படுகிறார். 66 சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவிலின் குளத்தை பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று சுத்தம் செய்து நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த தேரோட்டத்தை நடைபெறச் செய்தார். 67 முறையான நிர்வாகமில்லாமல் நன்கு பராமரிக்கப்படாமல் பாழடைந்த புராதன கோவில்களை இந்து அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வந்து அவற்றை சீரமைத்தார். 68 நாட்டின் முன்னேற்றத்திற்காக அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி நடைமுறைப்படுத்திய 20 அம்ச திட்டத்தின் கீழ் ஒரு அம்சமான கொத்தடிமை ஒழிப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தினார். 69 அறிஞர் அண்ணாவின் பவழ விழா, மூதறிஞர் ராஜாஜி, எழுச்சிக் கவிஞர் பாரதியார், புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன், பகுத்தறிவு பகவலன் பெரியார் ஆகியோரின் நூற்றாண்டு விழாவினை தமிழக அரசின் சார்பில் கொண்டாடி சிறப்பு செய்தார். 60 அரசு விழாக்களில் ஆடம்பரத்தை தவிர்த்து சிக்கனத்தை கடைபிடித்தார். 71 அரசு விழாக்களில் அளித்த முதல்வருக்குரிய வாகன வசதியை தவிர்த்து சொந்த காரிலே பயணிட்டு அனைவருக்கும் முன்னோடியாய் விளங்கினார். 72 1977 முதல் 1983 வரை பெரிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் 449 தமிழகத்தில் அமைக்கப்பட்டன. இவற்றின் மொத்த முதல் கணம் ரூபாய் 800 கோடியாகும். 73 தொழிலாளர் வளவாரியம் மூலம் தொழிற்சாலைகளில் தொழில் அமைதி நிலவ தனி அக்கறை எடுத்து கிளர்ச்சி வேலை நிறுத்தங்கள் இன்றி உற்பத்தி திறன் பாதிக்கப்படாமல் செயலாற்றினார். 74 சென்னை புறநகரில் டாமின் என்றழைக்கப்படும் தமிழ்நாடு மினரல்ஸ் தொழிற்சாலையை நிறுவினார்.
1979 தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி 5.2%இலிருந்து 1982 12.1%ஆக 10 ஆண்டுகளில் உயர்ந்தது. 75 இது தவிர மத்திய அரசின் நிதி உதவி நிறுவனங்களிடமிருந்து கடன் உதவி பெறுவதில் தமிழகம் இந்தியாவிலேயே 3வது இடத்தை பிடித்தது. 76 1977-78 தமிழகத்தில் 2244 மெகாவாட் இருந்த மின் உற்பத்தி 1983-84 3344 மெகாவாட்டாக உயர்ந்தது. 77 20,000 இளைஞர்களுக்கு சுய தொழில் தொடங்க நிதி உதவி அளிக்க உத்தரவிட்டார். 80 கடுமையான வெள்ளத்தின் போது ரேஷன் கடைகளில் அரிசி விலையை ரூபாய் 1.75ஆக குறைக்க உத்தரவிட்டார். 81 அரசு அலுவலகங்களில் வருகை பதிவேட்டில் தமிழில் கையொப்பமிட ஆணை பிறப்பித்தார். 82 பெயர் பலகை விளம்பர பலகைகளில் முதலில் தமிழில் எழுதப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். 83 தமிழ்ச் சான்றோர்களின்